இனியவர்களே, இன்று தவக்காலத்தின் முதல் நாளில் நாம் இருக்கின்றோம். திருநீற்று புதனுக்கு பின்னால் வரக்கூடிய இந்த முதல் நாளில் தாய் திரு அவை நமக்கு முன்வைக்கின்ற இந்த நற்செய்தி பகுதியில் இயேசு தன்னுடைய பாடுகளை முதன்முறையாக முன்னறிவிப்பதை கேட்கின்றோம். இயேசு பாடுகளை 3 முறை முன்னறிவிக்கின்றார். இயேசு 3 முறை முன்னறிவிக்கின்ற இந்த நிகழ்வே நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. என்னவென்றால், இயேசு தன்னுடைய வாழ்வின் இலக்கு என்ன என்பதை அறிந்தவராகவும், அந்த இலக்கை நோக்கிய பயணம் எப்படி இருக்கும் என்பதை புரிந்தவராகவும் இருக்கின்றார். இயேசு பாடுகள் முன்னறிவிக்கின்ற இந்த பகுதியை நாம் பார்க்கும்போது, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும். அதாவது இங்கே 4 வினை சொற்களை பயன்படுத்துகிறார். ஒன்று துன்பப்படுதல், 2வது மற்றவர்களால் உதறி தள்ளப்படுதல், கொலை செய்யப்படுதல், உயிர்க்கப்படுதல். இந்த முதல் வார்த்தை மட்டும்தான் வினை சொல்லானது செய்வினையாக இருக்கிறது. அதாவது இயேசுவே துன்பப்படுகிறார். அதற்கு பிற்பாடு வரக்கூடிய இந்த 3 வினை சொற்களும் செயப்பாட்டு வினையில் இருக்கின்றன. இந்த செயப்பாட்டு வினையை எப்படி சொல்கிறார்கள் என்றால், இறைவனின் செயப்பாட்டு வினை, ஆங்கிலத்தில் டிவைன் பாசிவ் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இயேசு தன்னுடைய வாழ்வை தான் ஆக்டிவாக, தானே செயல்படாமல் இருப்பதற்கு பதிலாக கடவுளிடம் ஒப்படைத்து கடவுள் செயலாற்றுமாறு அனுமதிக்கிறார். ஆக இதுதான் தவக்காலம் தருகின்ற முதல் பாடம். அதாவது நம்முடைய வாழ்வை நாமே வாழ்வதை விடுத்து இறைவன் தாமே அதை ஏற்று வாழுமாறு, அல்லது இறைவன் திருவுளத்திற்கு ஏற்றாற்போல் நாம் வாழுமாறு அவருடைய கைகளில் நம்முடைய வாழ்வை கையளிப்பதுதான் முதல். ஆகையினால்தான் துன்பம் என்பது நம்முடைய வாழ்க்கையை நாம் ஏற்று வாழ்வதற்கு பதிலாக இறைவனின் கைகளில் கொடுத்து விடுவது. அந்த இறைவனின் கைகளில் கொடுத்து விடுவது இயேசுவை பொறுத்தவரையில் பாடுகளாக இருந்தாலும் அதன் இறுதியில் உயிர்ப்பு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது முதல் பிரிவு. 2வது பிரிவுக்கு வரும்போது இயேசு சீடத்துவத்திற்கான பாடங்களை தருகிறார். சீடத்துவத்திற்கான பாடமாக இயேசு தருவது 3. 1, அவர், அதாவது தன்னை பின்பற்றுகிறவர், சீடராக வர விரும்புபவர் தன்னலம் துறக்க வேண்டும், சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு வர வேண்டும். 3வது, உயிரை காத்து கொள்ள மறுக்க வேண்டும், அல்லது உயிரை இழக்க தயாராக இருக்க வேண்டும். இங்கே லூக்கா நற்செய்தியில் மட்டும்தான் நாம் பார்க்கிறோம் இயேசு சிலுவையை பற்றி சொல்லும்போது நாள்தோறும் என்று குறிப்பிடுகிறார். மற்ற நற்செய்தியில், குறிப்பாக மத்தேயு, மார்க்கில் இதே பகுதி வரும்போது இங்கே நாள்தோறும் என்ற பகுதி அங்கே இருப்பதில்லை. ஏன் இந்த நாள்தோறும் என்ற பகுதியை லூக்கா குறிப்பிடுகிறார் என்றால், லூக்கா நற்செய்தியை பொறுத்தவரையில் எது நடந்தாலும் மீட்பு தொடர்பான எதுவுமே இன்று, இப்பொழுது, அன்றாடம் நடக்கக்கூடிய ஒன்று. ஆகையினால்தான் இயேசுவின் பிறப்பு அறிவிக்கப்பட்ட நிகழ்வில் நாம் பார்க்கிறோம், இன்று உங்களுக்காக மீட்பர் பிறந்திருக்கிறார். சக்கையின் இல்லத்திற்கு செல்லக்கூடிய இயேசு, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஆக சிலுவையை சுமப்பது என்பது நாள்தோறும், அன்றாடம், இன்று நடைபெற வேண்டிய ஒரு செயலாக இருக்கிறது. ஆக நாம் சீடராக மாற வேண்டும் என்றால் தன்னலம் துறத்தல். தன்னலம் துறத்தல் என்றால் என்ன? என்னுடைய விருப்பத்தை நான் ஒதுக்கி வைத்துவிட்டு இறைவனுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்வது. அதாவது தன்னலம் என்பது உடல் சார்ந்த தன்னலம் அல்ல, மாறாக அறிவு சார்ந்த, உணர்வு சார்ந்த தன்னலம். அதாவது என்னை மையப்படுத்தக்கூடிய தன்மைய போக்கு கொண்டிருக்கின்ற அனைத்துமே ஒதுக்கி வைக்கப்பட்டு அந்த தன்னலத்தை துறந்துவிட்டு இறைவனுடைய திருவுளத்தை ஏற்றுக்கொள்வதுதான் தன்னலம் துறத்தல். 2வது, சிலுவையை ஏற்றல். சிலுவை என்பதை பல நேரங்களில் நாம் துன்பம் என்றே குறிப்பிடுகிறோம். அதனால் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், சிலுவை என்பது வாழ்வின் மறுபக்கம். நோயுற்று இருப்பவருக்கு நலம் என்பது வாழ்வின் மறுபக்கம், வயதானவர்களுக்கு இளமை என்பது மறுபக்கம். ஆனால் வாழ்வின் மறுபக்கம் ஒவ்வொரு பொழுதும் நம்மை விட்டு கடந்து போய்விடுகிறது. அந்த மறுபக்கத்தை ஏற்றுக்கொள்வதுதான் சிலுவையை ஏற்றுக்கொள்வது. 3வது, உயிரை காத்து கொள்வதற்கு பதிலாக அதை இழக்க துணிவது. அதாவது உயிரை இழப்பது என்றால் தற்கொலை செய்து கொள்வதல்ல, உயிரை இழப்பது என்றால் தன்னை மாய்த்து கொள்வது அல்ல, மாறாக உயிரை இழப்பது என்றால் அதை ஒரு பொருட்டாக கருதாமல் இருப்பது, இயேசுவை மட்டுமே முதலாக பற்றி கொள்வது. ஆக இந்த 2 பிரிவுகளும், முதல் பிரிவில் இயேசு பாடுகள் வழியாக நம்முடைய வாழ்க்கையை பாடுகள் போல அமைத்துக் கொள்ள அழைக்கின்றார். 2வது, சீடத்துவத்தின் வழியாக தன்னலம் துறக்கவும், சிலுவையை அன்றாடம் ஏற்கவும், ஒவ்வொரு பொழுதும் நம்முடைய வாழ்வை ஒரு பொருட்டாக கருதாமல் இருக்கவும் கற்பிக்கின்றார். இதை நாம் இன்றைய நாளில் எப்படி புரிந்து கொள்ளலாம்? பல நேரங்களில் வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்போது அவற்றை நாம் சிலுவை என கருதுகிறோம். சிலுவை என்பது வெறும் துன்பம் என்று சுருக்கிவிடப்படாமல் வாழ்வின் மறுபக்கத்திற்கு,
வாழ்வின் அடுத்த பகுதிக்கு நம்மை அழைத்துச் செல்வதாக புரிந்து கொண்டோம் என்றால் இயேசு தருகின்ற சீடத்துவ பாடத்தை நாமும் கற்றுக்கொள்ள முடியும். இனியவர்களே, இன்றைய நாளில் நான் விட வேண்டிய தன்னலம் எது என்று கேட்போம். நான் ஏற்க மறுக்கின்ற சிலுவை எது என்று ஆராய்வோம். இந்த சிலுவையை ஏற்றுக்கொள்வோம், தன்னலத்தை மறுத்து கொள்ள முன்வருவோம்.